பாக்கி என்னடா பக்கி? ஆமா, நீ எப்ப நம்ம ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்த? நம்ம ஹோட்டலா? பகல் கனவா? என்ன ஒரே பாட்டில் ஓகோன்னு வர்றதுக்கு அண்ணாமலை ரஜினிகாந்த் நினைப்போ? ஆமா, சாப்பிட உட்காந்துருக்கீங்களே, காசு வச்சிருக்கீங்களாடா? அதான் நீ இருக்கல. போ மாப்ள, போ 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 மாமா, போ பங்களே, ஓவரா பண்ணாதயா, போ. ஏய், உங்க சவகாசமே வேணான்னு தான்டா டீ கடை வேலையை விட்டு ஹோட்டல் வேலைக்கு வந்தேன். நீங்க வந்துட்டீங்களாடா? எங்க போனாலும் வந்துடுறீங்களே. காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்களா? வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ? நாங்க எங்க இருந்தா? இரா மாப்ள, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்ச நாளா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வர. என்னடா விஷயம்? டேய், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க இறக்குனது போதும், மிச்சத்தை அங்க கொண்டு இறக்குங்க. கண்டுக்கவே மாட்டான். ஹலோ மிஸ்டர், ஒரு டீ. மிஸ்டர் இல்ல, மாஸ்டர். டீ மாஸ்டர். நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாழணும்னு தோணுது. ஆனா நீ சொல்ல மறுக்கிற. நான் மறுக்கல. நீ போய் சொல்ற. ஏன் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மள வெறுக்கிறதோட வலி உனக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? ஒரு பையனை ஒரு பொண்ணு போற ஒரு இடம்லாம் சுத்தி வந்தா அதுக்கு பேர் லவ்வா? உன் பின்னாடியே சுத்தி வந்ததுனால என்னையும் சராசரி பொண்ணுன்னு நினைச்சிட்டல. என் பார்வையில எல்லா பொண்ணுங்களுமே சராசரியான பொண்ணுங்க தான். நீயும் சராசரியான பொண்ணு தாண்டி. பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரி இல்லடா. டேய், உன்னை தேடி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா, அவளை போய் திட்டுற? என்னங்கடா இவதான் புரியாம பேசுறானா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இப்படி பேசுறீங்க? முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்கடா. நான் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு காட்டுடா. பேஷண்ட் அட்டெண்ட் யாரு? இவங்க தானா? வந்துட்டீங்களா சிவா? ஏன் இப்படி பண்ண? ஒண்ணுதான் கேக்குறேன், சொல்லு. லவ் பண்ணலன்னு சொன்னா வண்டியில விழுந்து செத்துருவியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலனா பிடிக்காததுக்கு காரணம் சொல்லுங்க. What is the difference of determine, sir? Good question. To determine a trust, load at 8 point. And of course, section. What the answer, sir? What the? சூப்பர் சார். Oh, okay. 30,000, 15 to... Hey. Yes, come in. நீ கேண்டீன் டீ மாஸ்டர் தானே? Of course. உனக்கு என்ன இங்க வேலை? Sorry, madam. வெளியில போ. Vice student. போடா போடா டேய். பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். Thank you. Excuse me, Mr. Baki. நீங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. முட்டா பசங்களா, நீங்களே உசுரோடு இருக்கும்போது நான் என்ன சாகணும்? டீச்சர் பண்ணா செத்துருவாங்களா? ஏதோ என் தம்பி மாதிரி இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன்ல, அது என் தப்பு தான்டா. பெரிய கல்வி தந்தை டீ மாஸ்டர் தானே? போடா போடா. டீ கடை பற்றி தப்பா பேசாதீங்கடா. அங்கே இருந்தால் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, தெரியல? சரிங்க ஆஃபீஸர், நமக்கே அறிவுரை சொல்றேன் பாத்தியா? டேய் போலாம்டா. ஏய், ஏண்டி லேட்? யாரும் அந்த பொண்ணு புதுசா இருக்கா? ரவணா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு நான் போய் பேசிட்டு வந்துறேன், வெயிட் பண்ணுங்க. டேய் வாடா, கிளாஸுக்கு போயிடலாம். டேய் இருடா, பேசிட்டு வந்துறேன். டேய் கிளாஸுக்கு போலாம்டா. விரா. இல்ல எல்லா பெண்ணிங்கள இவ எப்படி இங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லுங்க தம்பி. தம்பியா? ஹலோ, தேர்ட் இயர். டேய் சுரேஷ்,
எல்லாரையும் வர சொல்றா. எல்லாரும் சீனியர்ஸு வாங்க, மொத்தமாக வாங்க. எப்படி கரெக்ட் பண்ண பார்த்தியா? இது தேவையா? உன்னை தம்பின்னு சொல்லிட்டால. கேட்டுச்சா? டேய் ஏன்டா அசிங்கப்படுத்துற? மானம் போகுது. இங்கே வரு, நீ ஒன்றும் பேர்லாம் சொல்ல வேணாம். நான் சொல்கிறத சொன்னா போதும். சொல்றியா? சொல்றேன். டேய் பிரசாத், இங்க வாடா. இவனை பிரசாத் அண்ணான்னு சொல்லு. பிரசாத் அண்ணா. சூப்பர்மா. போ 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 போ. ஏய், ராபர்ட் இங்க வா. இவன் ராபர்ட். ராபர்ட் அண்ணா சொல்லுங்க. ராபர்ட் அண்ணா. வாவ். இவன் ரஞ்சித். ரஞ்சித் அண்ணான்னு சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணா. ஏய் மாப்ள, உன்னை அண்ணான்னு சொல்றாடா. ஏய், இவன் சுரேஷ், இவன் சரண். ரெண்டு பேரும் அண்ணான்னு சொல்லுங்க. சுரேஷ் அண்ணா. சரண் அண்ணா. அட என்ன? இவன் சிவா. சிவா அண்ணான்னு சொல்லுங்க. டேய், நீ அவளை தங்கச்சின்னு கூப்பிடுறா. இவன் எப்படியாச்சும் அண்ணன் கூப்பிட வைக்கணும். விஜி, இவன் பேர் விஜி. விஜி என்ன கூப்பிடுங்க. விஜய் அண்ணா. வெரி பேட். டேய் நில்றா. வாங்கி போலாம். ஏய் கிளாஸ் மாதிரி வந்துட்டா எந்திரா. என்னடா? கிளாஸ் மாதிரி வந்துட்டு எந்திரா. உட்காருங்க. நம்ம கிளாஸ்ல இப்ப தங்கச்சி. டேய் சும்மாடா. சிஸ் ஏமா தங்கச்சி, இங்க என்னம்மா பண்ற? ஏய் நீ என்ன பண்ற? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு என்ன சாப்பிடுறீங்க? என் கிளாஸ்ல அமைதியா இருந்தாரு இல்ல வெளில போ. இந்த கிளாஸ்ல இருக்கவங்க தான் வெளியில இருக்கவங்க தான். போலாம். வா போலாம். வாடா கேண்டீன் போலாம். வாடா. நான் வரலடா. அட வாங்க தம்பி. வாடா கேண்டீன் போலாம். அட வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. அடா டேய் அடா. ஹாய் பாக்கி. ஹாய், எப்படி இருக்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அது 20 ரூபா வச்சிரு. நீயே வச்சுக்கோ. அது ஒன்றும் இருக்காது. ஆமா, உன் கூட்டாளியெல்லாம் எங்க? பின்னாடி பாரு. ஆ காணோம். யோ ஏன் பின்னாடி Bye, பாரியா? Baki. தாப்பாக்கி. ஏய் ஆமா, அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல? இங்க இருக்க எல்லாரையும் அண்ணன் சொன்ன பொண்ணு ஒன்ன மட்டும் அண்ணன் சொல்லியே அந்த பொண்ணு யார்? நீயும் தங்கச்சின்னு சொல்ல தயங்கனல்ல, அந்த பொண்ணு. டேய் சொன்னா கேளுங்கடா, எனக்கு தெரியாதுடா. ஸ்பெஷல் டீ ரெடி. டேய் இப்ப யார் சொல்றா? யாரா அந்த பொண்ணு? டேய் நான் சொல்றேன். சிவாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். சிவாக்கும் எனக்கும் ஸ்கூல்ல இருந்தே நட்பு இருந்துச்சு. அந்த நட்பு தான் காதல்னு அந்த வயசுல தெரியல. ஆனா அது தெரியும் போது நான் சிவா கூட இல்லை. சின்ன வயசுல ஏற்படுற முதல் காதலை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிதான் என்னாலையும் சிவாவை மறக்கவே முடியல. அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம். சிவா கூட வாழறதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிதான் சிவாவை தேடி நான் இங்க வந்திருக்கேன். இப்படிதான் நாங்க சின்ன வயசுல இருந்தே லவ் போதும், இப்போ புரியுது, மறுபடியும் சொல்ல தேவையில்ல. இதோட நிப்பாட்டிக்க. நீங்க 2 பேரும் 10 வருஷமா லவ் பண்ணீங்க, அதானே? நம்மகிட்டே மறைச்சிட்டேன் பாத்தியா? உங்க காதல் ஸ்கூல் படிக்கும் போதே பிரிஞ்சிருச்சு. இப்போ அதை புதுப்பிக்கிறதுக்காக டைரக்டா காலேஜ்ல 3rd இயர் சேர்ந்துருக்கீங்க. கரெக்டா? உங்க 2 பேர் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்க எல்லாரோட பொறுப்பு. இதுக்கு யார பலி கொடுத்தாவது உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்க கடமை. ஓகே? டேய் இந்த பிள்ளை போய் வீட்டுல விட்டு வாடா. அண்ணே ஒரு 5 டீ போடுங்க. விட்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆகாத பாக்கி. பாக்கிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. ஓகே ஓகே. சொந்தத்துல பொண்ணு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படிங்களா? பொண்ணு படிப்பு முடியட்டும்னு பாக்குறோம். நல்லதுங்க. வாத்தியார் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணை நல்லா தானே வளர்த்துருப்பீங்க. பொண்ணு வந்துருச்சு போல இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் வாயே. சரிம்மா. யாருமா அவங்க? புதுசா இருக்காங்க? ஏன்டி லேட்டு? அப்பாவை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன பண்ற? இந்தா இந்த காப்பியை போய் எல்லாரும் கொடு. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா? குர்ரி போ. ஒரு நிமிஷம் இரு. என்னென்ன பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க? பூல வச்சு விடுற. பேசிக்கிட்டே இருக்காத, போய் கொடு போ. அப்போ சொல்ல மாட்டேன். போடி. சீப்பா. உங்க பொண்ணை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷம்.
எல்லாரும் கொடுமா. என்னங்க எடுத்துங்க எடுத்துங்க. பரவாயில்லம்மா பரவாயில்ல. தேங்க்யூமா. அம்மா உண்மையிலேயே இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமாண்டி. என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என்னன்னு தெரியலையே. என்னடி சத்தம்? இந்த இவதாங்க இந்த கத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா? அப்பா அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அப்படி இல்ல நான் போய் சொல்லிடுவேன். இருமா, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் வாடா. ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுல கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லி அனுப்புறோம். அப்ப நாங்க வரோங்க. நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. நல்லது. வரேங்க. வரேங்க. வாங்கம்மா. நல்லதும்மா. வாங்க. ஸோ உங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதைத்தானே வந்தல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப திரும்பி திரும்பி கேக்குறேன். ஏய், ஏற்கனவே அந்த பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நீ சர்வ மிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா. சரி, இப்போ என்ன தானே பண்ண சொல்றீங்க? பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடுறா. ஆமா அதான் சரி. ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. அப்படியா? அலைபாயுதே படத்துல வர மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. பிரச்சனைன்னு வரும்போது அப்புறம் பாத்துக்கலாம். ஆத்தடி வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க ஏ சொன்னாலும் மாட்ட மாட்டேங்கிறீங்க. விட்றா, இப்படி தானே எப்பவுமே மரியாதை விட்றேன். ஏதோ சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேத்துவா. குடுப்பாக்கி வாயை மட்டும் கொண்டு வந்துடு. கொழுப்பா. ஏய், காதல்னாலே பெற்றவங்க எதுக்க தான் செய்வாங்க. இங்கே நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன். சிவாவுக்காக சர்வா காத்திருந்தது போதுன்ற. ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கிறது வழியை பாருங்களேன். என்னடா அமைதியாக இருக்கீங்க? சிவா நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? என் கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட தான் நடக்கணும்னு விரும்புறேன். அது உனக்கும் தெரியும்ல. நீ அண்ணன்கிட்ட கேளு. அண்ணனுக்கு சம்மதம்னா வீட்டில் எல்லாரும் சம்மதிப்பாங்க. அந்த பொண்ணு தான் நல்ல ஐடியா சொல்லுதுல்ல. அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிற வழியை பாருங்கடா. இட்ஸ் ஓகே, நீ வீட்டுக்கு போ. நாங்கள் உன் அண்ணன் கிட்ட பேசுகிறோம். ம் தைரியமாக போமா. இப்போ என்னடா பண்ணுறது? என்னடா இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்க? வாடா போய் கேட்பேன்.